இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், நான் உன் தம்பி தானடா. உன்னை பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ எனக்கு உரிமை இல்லையா? உரிமையில பேசுறது வேற, முதலாளிங்கிற திமிர்ல பேசுறது வேற. ரெண்டுத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும்டா. ரொம்ப நடிக்காதடா. சரி, நான் முதலாளிங்கிற ஆணவத்துல பேசினதாவே வச்சுக்க. இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு கோபம் இருந்தா என்ன திட்டு, அடி, எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. காயப்பட்டவன் நான் தான்டா, வலி எனக்கு தான். நான் அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். டேய், என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? அவன் அவ்வளவு கோவப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன காரணம்? என்ன, அவன் கல்லால இருந்து நான் காசு எடுத்துட்டேன், அவ்வளவுதானே? அதானே காரணம்? டேய், அந்த பணமே அண்ணிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுக்காக தான்டா வச்சது. அதை எடுத்ததுனால தான்டா மாறனுக்கு கோவம் வந்துச்சு. என் பொண்டாட்டிய ஹாஸ்பிடல் கூட்டு போறதுக்கு நீ யாரா? சொல்றா, நீ யாரா? டேய், யாரா நீ? ராகவா, டேய், நீ யாரா மாமா? சீ. அவளை ஹாஸ்பிடல் கூட்டு போகணும்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீ வருஷத்துக்கு முடிவெடுத்தானா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? சொல்றா, நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? சொல்றா. என்னடா பண்ற? இதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கேன். நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன்? சொல்றா. கையெடு, கையெடுன்னு. இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதில் நீ உள்ள வராது. கையெடு. தள்ளிப்போ. போ. எதுக்குடா இருக்க? ஏண்டா, அவங்க எனக்கு அண்ணி இல்லையா? நான் இந்த வீட்டில் ஒருத்தன் இல்ல? உன் கூட பிறந்த பிறப்பு இல்ல? எனக்கு அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற உரிமை இல்லையா? உரிமை என்னடா உரிமை? அப்படி உரிமை இருக்கிறவன் என் கையில பணத்தை கொடுத்து அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு நீ சொல்லிருக்கணும். இப்படி எல்லாத்துல நீயும் பொண்டாட்டி சேர்ந்து எல்லா முடிவையும் எடுத்தா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன எல்லாரும் சேர்ந்து பேஸ்ட் தானே சொல்றீங்க? ஏய், சீ, நிப்பாட்றா. ஏன்டா அப்படி பண்ற? ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க? டேய் ராகவா, சொல்றத கேளு. வேணாம். டேய், நீ தள்ளி போடா. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் முன்னாடி தானே எல்லாம் நடந்தது. இவன் உன்ன அந்த மாதிரி பேசிருந்தா நீ பொறுமையா இருப்பியா? டேய், நான் பொறுமையா இருந்திருப்பேன்டா. டேய், சும்மாலாம் சொல்லாதடா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன விட இவன் கூட தானே பாண்டிங் அதிகம். நீ இவனுக்கு தான்டா சப்போர்ட்டா பேசுவ. டேய், வேணாண்டா. ராகவா, நீ ஏதோ பேசிட்டு இருக்க. வேணாம். இங்க பாரு ராகவா, நீ என்ன வேணா பேசு, ஆனா தனியா பேசு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசுறது அவங்க எல்லாத்தையும் ரொம்ப காயப்படுத்தும். சொன்னா கேளு. ஓஹோ, சொந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் உன்னை கேட்கிற கேள்வியே உன்னை அவ்வளவு காயப்படுத்தும்னா? ஒரு கடை, புது இடம், அங்க நல்ல வேலை யாரும் இல்ல. அங்க யார பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ சொன்னல, அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும்? அது தப்பு இல்லனா இதுவும் தப்பு இல்லடா. டேய் ராகவா, உள்ள போடா. மாமா, எனக்கு புரியுது. கண்மணியை செக்கப்க்கு கூட்டிட்டு போறப்போ நியாயமா நாங்க உங்ககிட்ட இதை சொல்லி இருக்கணும். உங்களையும் கூட கூட்டிட்டு தான் போயிருந்திருக்கணும். ஆனா நாங்க வேற ஏதோ ஒரு நினைப்புல விட்டுட்டோம் மாமா. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காது மாமா. மாமா, நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே புதுசு.
அதனாலதான் யோசிக்க தெரியல. அதோட யாருக்குமே இதுல தப்பான நோக்கமே இல்ல மாமா. அத மட்டும் நீங்க நம்புங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. டேய், நான் சொல்லி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதடா. மாறன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. டேய், யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்டா கூட இருக்கிற எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு எம்டியா வருவான்டா அவன். அவனா முதலாளி மாதிரி வர்றான்? ஆ? சரிடா, ஏதோ ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டான். இங்க பாரு ராகவா, இப்ப நம்ம நிறைய பண கஷ்டத்துல இருக்கோம். 1000 2000 கூட நமக்கு பெரிய விஷயம்டா. டேய், அந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிட்டேன்னு திடீர்னு அவன் கோவப்பட்டுட்டானா? டேய், மத்தபடிலாம் அவன் மேல எந்த தப்பும் கிடையாதுடா. டேய், நம்ம 2 பேருக்கு ஒரு பிரச்சனைனா முத ஆளா முன்னாடி நிக்கிறது அவன் தானடா ராகவா. இங்க பாரு ராகவா, உனக்கு நான் அவனை பத்தி சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா என்ன? ப்ளீஸ்டா ராகவா, இப்படிலாம் பண்ணாத. ஒவ்வொருத்தருக்கும் ஆணவம் தலைக்கு ஏறிடுச்சு. தலைக்கு மேல புதுசா 2 கொம்பு முளைச்சிடுச்சு. அது முளைச்சிருக்கிறது நமக்கே தெரியாது. அது உள்ளுக்குள்ள நாமளே அறியாம இருக்கும். நாம தான் அது வெளியே வராம இருக்க பார்த்து கவனமா இருக்கணும். இல்லனா இன்னைக்கு வீட்டுல அடிச்சுக்கிட்ட மாதிரி நாளைக்கு தெருவுக்கு போய் அடிச்சுப்பானுங்க. வரைக்கிறான். டேய், உனக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இங்க பாரு, இத நீ பெருசாக்காத. போய் மாமா கிட்ட பேசு. சொல்றல போடா. ஏய், என்னடா சலிச்சுக்கிற? தப்பு உன் சைடுல தான் இருக்கு. நீ கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பு இல்லடா. மாமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அவன் சரியாயிடுவான். வீரா, நீ சொன்னது சரிதான். நான் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். ஆனா அதுக்கு சாரி எல்லாம் கேட்க முடியாது.